இது ஒரு நல்ல முயற்சி தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில எஸ்ஐஆருக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 39 வயசுக்கு கீழ இருக்கிறீங்க, 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா, சற்று ஏறக்குறைய 39%. எஸ்ஐஆருக்கு முன்னாடி. அப்ப அந்த இளைஞர்களுடைய வாக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆட்சி மாற்றத்தையோ, எந்த கட்சியும் ஆட்சியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு இளைஞருடைய வாக்கு ரொம்ப பிரதானமான வாக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாத தேவை. அது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். நாம் தமிழர் அனௌன்ஸ் பண்ணுறது நாம் தமிழர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க யாரு கூடயும் கூட்டணி போக போகிறதில்ல, எந்த கட்சி கூடயும் சீட்டு பேரம் பேச போகிறதில்ல, உங்களுக்கு எந்த தொகுதி எங்களுக்கு எந்த தொகுதிங்கிற அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க வேட்பாளர்களை முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாதான், அட்லீஸ்ட் ஒரு பிப்ரவரி 27 நினைக்கிறேன் அவங்க மீட்டிங் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்த 2 மாதத்துக்குள்ளாரே தேர்தல் வந்துடும். ஏப்ரல் 27 தேதிக்குள்ளே தேர்தல் வந்துடும். ஸோ அந்த ஒரு காலகட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். எல்லா தரப்பு மக்களும் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி. சும்மா இவங்க வந்து ஒரு லேப்டாப் கொடுத்தா போதும், மாதம் 1000 ரூபா கொடுத்தா போதும், அப்படி ஒரு 4 சினிமா நடிகர்களை கூப்பிட்டு வந்து அங்கே கொஞ்சம் விளம்பரம் காமிச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எடுபடுறதில்ல. மக்கள்கிட்ட வந்து இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அதை இன்னைக்கு மக்கள் கூட எப்பயுமே நின்று களத்தில் போராடக்கூடியவர் சீமான் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு அவங்க இந்த ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு, இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுடைய ஒரு சைடில் இருந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவாக, அவங்களுக்கு ஒரு அனுசரிப்போட போய் அங்கே நிற்கிறது வந்து வரவேற்கக்கூடியது தான். ஒரு வகையில் இந்த படத்தை பராசக்தியை பார்க்கும்போது இது நாம் தமிழருக்கு உண்டான பிரச்சார படமாக மாறுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த தமிழுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. அப்போ இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் களத்தில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து களமாடக்கூடிய அரசியல் கட்சி யாரு? நாம் தமிழர். இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட நாங்க திராவிடியன் ஸ்டாக்னு தானே சொல்றாங்க, தமிழர் ஸ்டாக்னு சொல்றீங்க நீங்க. அப்ப அதனால தான் சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த சீமான் தான் அடிக்கடி இந்த கையை அப்படின்னு பாருங்க, கடைசியில் கூட கிளைமேக்ஸ்ல வந்து அவரு சிவகார்த்திகேயன் இப்படின்னு வருவார். திடீர்னு வந்து கொஞ்சம் மூஞ்சியை மட்டும் சீமான் மாதிரி அதை பார்த்தோம்னா உடனே பார்த்தா சீமான் போட்டோ மாதிரி இருக்கும். அந்த ஷேடோ போட்டோ மாதிரி வச்சிங்கன்னா இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்று, தமிழ்நாடு இந்த மாதிரி மட்டும் ஒரு கண்ணோட்டத்தில் ஒருத்தவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா, சீமான் சொல்றது பூரா கரெக்டாக தானப்பா இருக்குது, அப்போ சீமானுக்கு வாக்களிச்சிடலாம் போல இருக்குன்னு. அதனால தான் சொன்னேன், இந்த பராசக்தி படம் திமுக சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டது. இதை பார்க்குறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து சீமான் வந்து அங்கே ஞாபகம் வருவார். சீமானுக்கு இதை ஓட்டு போடலாமேன்னு தோணும். ரெண்டாவது, அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனியும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து தனது வாக்கு வங்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இளைஞர்களை அரசியல் மையப்படுத்துறது தான். அந்த வகையில் இப்போது தலைவர்களுடன் மாணவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சீமான் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. இது போன்ற தொடர் முன்னெடுப்புகள் வந்து நாம் தமிழர் கட்சி கை கொடுக்கும் வண்ணமாகவும் அமைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விதயத்தை? இது ஒரு நல்ல முயற்சி தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 39 வயசுக்கு கீழே இருக்கிறீங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா, சற்று ஏறக்குறைய 39%. எஸ்ஐஆருக்கு முன்னாடி ஒரு பெரிய நம்பர் அது. ஏன்னா எஸ்ஐஆர் ஒன்று முடிச்சுட்டு வரணும், நம்ம அதெல்லாம் ஒன்று இனிமேல் தான் அசஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சற்று ஏறக்குறைய ஒரு 40% வாக்காளர்கள் வந்து இளைஞர்களாக இருக்காங்க. அப்போ அந்த இளைஞர்களுடைய வாக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆட்சி மாற்றத்தையோ, எந்த கட்சியும் ஆட்சியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு இளைஞருடைய வாக்கு ரொம்ப பிரதானமான வாக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாத தேவை. அது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கும்போது அது அந்த இளைஞர்களை அரசியல் சார்ந்து பண்படுத்துறதுக்கு உதவும், அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும், அரசியல் சார்ந்த நியாயமான கேள்விகளை எழுப்புறதுக்கு உதவும். நல்ல அரசியல் எது, ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்கள் எது, சந்தர்ப்பவாத அரசியல்கள் சில நேரத்தில் எதுக்காக எடுக்கணும், எதுக்காக எடுக்கக்கூடாது, எல்லாமே வந்து அரசியல்னா சர்வசாதாரணமாப்பா அப்படின்னு ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி அப்படி போயிடணுமா அரசியல், எப்படி இருக்கணுங்கிறது பூரா இந்த ஒரு இளைஞர்கள் வந்து அரசியல் வயப்படுத்தப்படும் போது அந்த சரியான புரிதல் உண்டாகும். அந்த மாதிரி சரிதான புரிதல் உண்டாகும் போது அவங்க அளிக்கக்கூடிய வாக்கும் ஒரு தெளிவோட போய் வாக்களிக்கிறதுக்கு ஒரு பெரு வாய்ப்பாக அமையும். என்னன்னா, நம்மளே பல நேரத்தில் பேசியிருக்கோம், இன்னைக்கு வந்து ஒரு
சற்றேறக்குறைய ஒரு 5.5 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா இந்த 5.5 கோடி பேர்த்துல எத்தனை பேர் வந்து கட்சி என்ன, எது கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அவங்க எதுக்காக வந்து அவங்களுடைய களம் இருக்கு, அவங்களுடைய திட்டங்கள் என்னங்கிறதெல்லாம் யோசிச்செல்லாம் நம்ம பார்த்து போடுறதுனுடைய வாக்கு போடுறதுனுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 10% இருந்தாவே பெரிய விஷயம், பெரிய விஷயம் அது. மீதி எல்லாமே வந்து இங்கே என்ன அரசியல் ஆயிருதுன்னா ஒரு சாதி சார்ந்த அரசியல், மதம் சார்ந்த அரசியல், தனிநபர் சார்ந்த அரசியல், தலைவர் சார்ந்த அரசியல், இந்த பணம் சார்ந்த அரசியல், அதிகாரம் சார்ந்த அரசியல், இப்படி போயிடுச்சு. ஸோ இது வந்து எல்லா கட்சியிலும் இருக்கு. இது நாம் தமிழர் கட்சியிலும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சீமானிசம் அப்படின்பாங்க. ஸோ அந்த இது எல்லா கட்சியிலையுமே அந்த ஹீரோ ஒர்க்ஷிப்புங்கிறது இருக்கு. ஆனால் அம்பேத்கரே என்ன சொல்றாருன்னா ஹீரோ ஒர்க்ஷிப் இன் பாலிடிக்ஸ் இஸ் சின்னுங்கிறார். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டாருனாங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும். நீங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எதை வந்து வாக்களிக்கிறாங்கிறது அவங்களுடைய தனிநபர் விருப்பம். என்னைக்குமே ஒரு உலகத்துல ஒரு கொள்கையின் மேல அத்தனை பேர் ஈடுபாட்டோட இருக்க மாட்டாங்க. ஒரு கொள்கை இருக்கு, அப்படி ஒரு கொள்கையும் கிடையாது. அதே மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய கொள்கையா இருந்தாலும் எல்லா கொள்கைக்குமே ஒரு கால அளவுங்கிறது இருக்கு. நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய கொள்கைங்கிறது ஒரு பெரிய அரசியல் கொள்கைங்கிறது தத்துவங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டுதான். மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்றாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து அந்த மாற்றத்தை கூட எப்படி வந்து ஒரு அந்த மாற்றத்தை தேவையான மாற்றமா, சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய மாற்றமா எப்படி மாத்திக்கிறது, மாற்றத்தை வெல்கம் பண்ணணும். அந்த மாற்றம் நன்மைக்காக உண்டானதா மாற்றமா இருக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு இளைஞர்களுக்கு வந்து அரசியல் புரிதல் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்னா அது நல்லதுதான் சமுதாயத்துக்கு. சார் இப்போ 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 இருக்கிற சூழல்ல 4 முனை போட்டி தான் கிட்டத்தட்ட உறுதியான ஒன்றா இருக்கு. இன்னும் எந்த கட்சியுமே உறுதியாக அவங்க கூட்டணியை வந்து அறிவிக்காமல் இருக்காங்க. திமுக ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள ஃபயர் போயிட்டு இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணியில் இன்னும் யார் இணைவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் கூட பிரேமலதா அவர்கள் வந்து கூட்டணி அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சூழலில் மற்றவங்களா கூட்டணி அமைக்க தான் நம்ம நிலைப்பாட்டை பின்னாடி சொல்லலாம், இன்னும் பெரிய கட்சி அவங்க நிலைப்பாட்டை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சீமான் அவர்களும் அடுத்த மாதம் அவரோட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையே வந்து வச்சிருக்காரு. முன்கூட்டியே வேட்பாளர் அறிமுக கூட்டம் வைக்கிறதும் வேட்பாளர் அறிவிக்கிறதும் மற்ற கட்சிகளுக்கு வந்து சாதகமா அமையுமா இல்ல சீமான் அவர்களுக்கு சாதகமா அமையுமான்னு நினைக்கிறீங்க? யார் அனௌன்ஸ் பண்றது? நாம் தமிழர் அனௌன்ஸ் பண்றது. நாம் தமிழர் அனௌன்ஸ் பண்றது நாம் தமிழர்களுக்கு சாதகமா தான் இருக்கும். என்ன காரணம்னா அவங்க யாரு கூடயும் கூட்டணி போக போறது இல்லை, எந்த கட்சி கூடயும் சீட்டு பேரம் பேச போறது இல்லை. உங்களுக்கு எந்த தொகுதி எங்களுக்கு எந்த தொகுதிங்கிற அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. அப்போ 234 தொகுதியிலையும் நம்ம தான் தனிச்சு நின்று போட்டி போடுறோங்கும் போது அவங்க வந்து அந்தந்த தொகுதிக்கு எந்தெந்த வேட்பாளர்கிறத சரியான முறையில் தேர்ந்தெடுத்தாவே அவங்களுடைய வேலை முடிஞ்சிடும். அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேட்பாளர்களை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். அது ரொம்ப அடுத்த கட்ட நடவடிக்கை. அப்போ இன்னைக்கு வந்து பெரிய பொருட்செலவு பண்ணி டக்குன்னு கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் வேட்பாளர்கள் கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட பணபலம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க வேட்பாளர்களை முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு பிப்ரவரி 27 நினைக்கிறேன் அவங்க மீட்டிங் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்த 2 மாதத்துக்குள்ளே தேர்தல் வந்துடும். ஏப்ரல் 27 தேர்தல் வந்துடும். ஸோ அந்த ஒரு காலகட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். இன்னுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பிப்ரவரி ஆரம்பத்திலே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கூட நல்லது தான். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு துரிதமாக மக்கள் போய் வேலை பார்ப்பாங்க, வேகமாக போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியும். பறந்து விரிந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து அது உதவும். மற்ற கட்சிகள் வந்து யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அம்மையா பிரேமலதா அவர்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாரும் கேள்வி கேட்கும்போது பொறுங்க உங்களுக்கு தான் நாங்கள் எங்களது மாநாடு வருதுல்ல, மாநாடு வரும்போதே நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு கூட்டணி யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களாம் என்ன வந்து சொல்கிறாங்களா, நம்ம மட்டும் ஏன் சொல்லணும்? அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் அங்கே இருக்குதா, இல்லை காங்கிரஸ் வெளியே போகுதா? அப்போ காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தாவேகா கூட போச்சுன்னாக்கா நம்மளும் தாவேகா கூட போகலாமா, இல்லை அதிமுக கூட போகலாமா? இல்லை காங்கிரஸ் வந்து வெக்கெட் ஆனனால ஒரு 25 சீட்டு வந்து திமுகவில் காலியாகும். அப்போ திமுகவுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுடைய தேவை அதிகமாகும். அப்போ நம்ம திமுகவுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் சீட்டு கிடைக்குமா? அப்போ இது வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த கூட்டணிக்கு போகலாங்கிற அளவுக்கு உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கொள்கை சார்ந்தோ, இல்லை வந்து திட்டங்கள் சார்ந்தோ, இல்லை செயல்முறைகள் சார்ந்தோ, இல்லை வந்து தமிழக பிரச்சனைகள் சார்ந்தோ டக்குன்னு முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல. எங்கே வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது, எங்கே போனால் நமக்கு சீட் அதிகமாக கிடைக்குங்கிற மாதிரி உட்காந்து இது வந்து ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு நல்ல பேர் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு நல்ல தலைவராக எல்லாருமே பார்த்தாங்க. அவருடைய இன்ஆக்டிவ்னஸ், அவருக்கு ஃபிசிக்கல் முடியாதனால அவர் உடல் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தபோது அப்பயே அம்மையார் பிரேமலதா அவர்களும் அவருடைய சகோதரரும் தான் அதை நடத்திட்டு வந்தாங்க. அப்பயே இந்த மாதிரி மாறி மாறி அவங்க பேசினதெல்லாம் வந்து மக்கள் வந்து அதை ரசிக்கல.
விஜயகாந்த் இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். அவர் ஏதாவது ஒன்று ஐசா பைசா முடிவு எடுத்துட்டு இதுதான் அந்த முடிவுன்னு எடுத்துட்டு அது போயிடுவார். ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் இங்கேயா அங்கேயான்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ரெண்டு பக்கமுமே இது. இப்போ இவங்களுக்கு என்ன வாய்ப்புனா ஒரு 3 பக்கம் இப்போ அவங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு வந்து திமுக, அதிமுக, விஜய். சீமான்ட்ட வரமாட்டாங்க. மீதி 3 பேர்த்துக்கிட்டையும் இப்போ வாய்ப்பு. அப்போ எந்த இடத்துல இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஸ்ட்ரென்த் ஆனா விஜய் கிட்ட போலாமா, இல்ல திமுகவில் வந்து ஒரு காலி இருந்தா திமுகவுக்கு போலாமா, இல்ல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பலம் பெற்றுச்சுன்னா அங்க போலாமா? அப்ப இந்த மாதிரி நீங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க போங்க. அது அதை முன்கூட்டி கணிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த அரசியல் ஞானமும் அந்த கள அரசியல் புரிதலும் இருக்கணும். அது இல்லாம நீங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி நமக்கே ஒரு புரிதல் வரும்போது ஒரு நடுநிலையாளரால் நமக்கு ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சிக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அங்க போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கூட்டணி உங்களுக்கு தேவையானதை கொடுக்குமா? இருக்காது. அதுதான். அப்ப அதையெல்லாம் நீங்க இப்ப நீங்களே ஒரு இடத்த வாங்குறீங்க. இப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யாரும் பார்க்காத இடமா இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் சதுரடி இருக்கும். ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்தெந்த திட்டங்கள்லாம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டீங்கன்னா ஒரு வருஷமா 1.5 வருஷமா கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் வரும்போது இது 10,000 ரூபாய்க்கு விலை போகும். அது 10,000 ப்ராஜெக்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து 10,000 ரூபாய்க்கு போட்டி போடும்போது நீங்களும் அங்க போய் இந்த இடம் வந்து அதிகமா போறீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு இடம் கிடைக்கும். அப்போ நீங்க அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான நீங்க இப்ப இன்னைக்கு எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி தான். ஆனா அதனால வந்து தேமுதிகவை மட்டும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. சந்தர்ப்பவாதமாவே இருங்க. ஆனா அதை நீங்க முன்கூட்டி எடுக்கணும். உங்களுக்கு ஃபோர் சைட்டட்னஸ் இருக்கணும். யாரு எங்க எப்படி காய் நகருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு, ஏன்னா அவங்க ஒவ்வொரு கட்சியும் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஆலோசகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சர்வே எடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. நமக்கு தெரியாத கிடைக்காத வசதியெல்லாம் உங்களுக்கு உண்டு. அப்ப அதையெல்லாம் பயன்படுத்தி நீங்க அதுக்கு முன்னாடியே யூகிச்சு யாரும் நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எதிர்காலத்துல நடக்க போறதை இன்னைக்கே முன்கூட்டி கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னைக்கு காய் நகர்த்தணும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான பலம் வந்து கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்க இடம் 10,000 ரூபாய் விலை ஏறினதுக்கு அப்புறம் நீங்க போய் வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த தவறை வந்து இவங்க பண்றாங்க எப்பயுமே சில கட்சிகள். முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி இதே தவற பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாறிட்டாங்க. இப்போ இன்னைக்கு இதை மாத்திட்டாங்க. இதே தப்ப இன்னைக்கு அம்மையார் பிரேமலதா அவர்கள் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா நம்ம ரொம்ப இன்டெலக்சுவலா ஆக்ட் பண்றோம்னு நினைக்கிறாங்க. பட் இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த கட்சி மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை போயிடும். இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து வாக்க கொடுக்குறாங்க உங்களுக்கு. அடுத்த 5 வருஷத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப அந்த நம்பிக்கையை நீங்க பெற வேண்டிய கட்டாய தேவை ஒவ்வொரு கட்சிகளுக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து உங்களுடைய நடவடிக்கைகள் துரிதமாகவும் நியாயமாகவும் முன்கூட்டியே எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சிந்திச்சு நீங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுமை இருக்கணும். ஓகே சார், இந்த கரூரில் 41 பேர் மரணம் அந்த விதத்தில் விஜய் அவர்களை நேற்று சிபிஐ வந்து விசாரிச்சிருக்கு. அதற்கு பல செய்திகள் வந்து வெளியாகுது. இந்த இத்தனை 60 கேள்விகள் கிட்ட கேட்கப்பட்டது அந்த மாதிரிலாம் விஷயம். என்ன நடந்தது சார் 3 மணி நேரம்? யாருக்கும் தெரியாது உள்ளார என்ன நடந்துச்சுன்னு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒன்னா விஜய் சொல்லணும், இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்லணும். இல்லைன்னா மீதி எல்லாருமே வந்து அவங்கவுங்க இந்த கண் பார்வை இல்லாதவர் யானையை தொட்டு பார்த்துட்டு இதுதான் யானை இதுதான் யானைன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி அளவுக்கு தான் இது போகும். ஸோ இன்னைக்கு வந்து அவரை சம்மன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு விட்னஸாக சம்மன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 306 பேர்த்த வந்து அதில் விசாரிச்சிருக்காங்க. நேற்று அவர் அந்த இடத்துல சிபிஐ என்கொயரிக்கு இருக்கும்போதே அங்கேயே நம்ம பழைய ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவாசீர்வாதமும் அங்கே இருந்தார். ஸோ அப்போ இவங்க யாரெல்லாம் சிபிஐ வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகாலில் யாரெல்லாம் விட்னஸ் இதில் நேரில் பார்த்து, ஏன்னா இவர் தான் அங்கே போய் பேசுகிறார். பேசும்போது இவருடைய நிகழ்ச்சி அப்போ அங்கே நடந்திருக்கிறதுக்கு இவரும் ஒரு விட்னஸ். அதனால ஒரு விட்னஸாக சம்மன் பண்ணியிருக்காங்க. விஜய் எப்பயுமே சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆள். எப்பயுமே அவர் கரூர் ஸ்டாம்பீட் நடந்தபோது கூட அவர் எந்த இடத்துலையும் வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கல. இல்லைல்ல நாங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு அவர் டியூ கோர்ஸ் ஆஃப் லா என்ன பண்ணுதோ சட்டத்தின் மூலியமாகவே போகலான்னு அவங்க கடைசி வரைக்கும் எதுவுமே அவங்க தன்னிலை விளக்கம் கொடுக்கல. தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப படுமோசமான தீர்ப்பு வந்தபோது கூட அதில் ரொம்பவே விஜய் விமர்சிச்சிருந்தாங்க. தனிப்பட்ட மனிதனாகவே விமர்சிச்சிருந்தாங்க. அப்படி இருந்தபோது கூட அவர் வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கல. மறுபடியும் அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இந்த சிபிஐ என்கொயரி பண்ணி அதை வந்து சூப்பர்வைசரி கமிட்டி சூப்பர்வைஸ் பண்ணி அது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸில் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நிறைய பேர் வந்து இப்போ சிபிஐக்கு போனனாலவே ஆஹா விஜய் வந்து குற்றவாளினா இன்னைக்கு வந்து சிபிஐல வந்து இன்னைக்கு 306 பேர்த்த என்கொயரி பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் ஜெயிலில் போட போறாங்களா? இது அடிப்படை புரிதலே இல்லாத பேசக்கூடியங்க. இன்னொன்று திமுக வந்து சார்ந்தவங்களே நேற்று கூட ஒரு டிபேட்லாம் நான் சொல்லியிருந்தேன்.
திமுக 2 ஸ்டோரி வைக்கிறாங்க. ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. ஒரு கட்சினா ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கணும். இப்போ திமுக ஆதரிக்கிறீங்க, திமுகவுக்கு சாதகமாக பேசுறீங்க, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இது பாரதிய ஜனதா திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க. ஏன்னா திமுக தான் வந்து பாரதிய ஜனதாக்கு எப்பயுமே எதிரி. இப்போ வந்து விஜய் தான் பாரதிய ஜனதாவுடைய எதிரிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த ஜனநாயகன் படத்தையும் இந்த மாதிரி சிபிஐக்கு கூப்பிட்டு இவரை வந்து விஜயை வந்து பெரியாள் ஆக்குறாங்க. அப்போ வந்து இந்த எதிர்ப்பாக்குகள் பூராமே வந்து விஜய்க்கு போகிற மாதிரி பாரதிய ஜனதா காய் நகர்த்துறாங்கன்னு இது ஒரு பகுதி. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா தன்னோட கூட்டணி இழுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் காய் நகர்த்துறாங்க. ஏங்க ஏதோ ஒன்று தானே சொல்லணும். நீங்கள் பேசும்போது ஒரு கட்சியை சார்ந்து பேசும்போது ஒரே அந்த கட்சியை சார்ந்த நபர்களே ஆதரவு கொடுக்குறீங்களே, இருவேறு நிலைப்பாடுகளை பேசுனீங்கன்னா இது என்னது? எல்லாத்துலையும் நீங்கள் ஒரு படத்தில் தான் வந்து விவேக் சொல்வார், எப்பயாவது ஒன்று வித்தவுட்லன்னா பரவாயில்ல, எப்பயுமே வித்தவுட்லன்னா எப்படிப்பா ட்ராவல் பண்ணுறதுன்னு பார். அந்த மாதிரி நீங்கள் டிஎம்கே எப்பயாவது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்தால் பரவாயில்ல, எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்தால் என்ன? அப்போ டிஎம்கேல இருக்கக்கூடிய டிங்கிறது திராவிடத்துக்கானதா, இல்லை டிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்டுக்கானதா? அப்போ இந்த மாதிரி வந்து பல கருத்துக்களை பலவிதமான ஆட்கள் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் ப்ரொசீஜர் பிரகாரம் அவங்க யார் யாரெல்லாம் வந்து விட்னஸ்ன்னு நினைக்கிறாங்களோ அந்த விட்னஸில் இருக்கிறீங்களோ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர் விஜய். அதனால அவர் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் சென்னையில் விசாரிக்கக்கூடாது, ஏன் டெல்லியில் விசாரிக்கிறீங்க? டெல்லியாக இருந்தாலும் சென்னையாக இருந்தானே ஹைதராபாடாக இருந்தானே எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போய் பதில் சொல்லிட்டு வர போகிறாரு. வழியில் என்ன சொல்லுவாங்க, மடியில் பயம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கணும். ஸோ அதனால் அவர் கேட்குற கேள்விக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்க போது அதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. அது எந்த ஊரில் கூப்பிட்டு விசாரிச்சா என்ன, அது பார்க்குற மக்களுக்கு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இடைநிலை ஆசிரியர் வந்து ரொம்ப நாட்களாக வந்து போராட்டம் பண்ணிட்டே வராங்க. தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, பார்வையற்றவர்கள், உடல்நிலை குன்றியவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருது. அந்த வகையில் வந்து இப்போ இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டம் நடத்துகிறாங்க. இதற்கும் இன்னும் அரசு வந்து செவிசாய்க்காமே இருக்குது. இப்போ இதில் நாம் தமிழ் தலைமை ஒரு சீமான் அவர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? தொடர்ந்து எந்த போராட்டத்துக்கு அவங்க செவி சாச்சாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து இந்த டாப்ஸ்ன்னு ஒரு ஓய்வூதியம் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கொடுத்ததுக்கு கொடுக்காமே இருந்திருக்கலாம். அது ஒரு நீங்கள் இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, தூங்குற மணியாருன்னு எழுப்புனீங்கன்னா பழைய கந்தாயம் கேட்பாருன்னு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுக்காம இருந்து இந்த டாப்ஸை கொண்டாந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று, எப்படி வந்து அதை ஏற்றுக்க முடியும்? அப்போ அந்த இடத்துலையும் பிரச்சனை. அப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை. விவசாயிகளுக்கு பிரச்சனை, நெசவாளர்களுக்கு பிரச்சனை, அடிப்படை ஊழியர்களுக்கு பிரச்சனை, அரசாங்க ஊழியர்களுக்கு பிரச்சனை, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு போதை கலாச்சாரம். நீங்கள் எந்த இடத்துல பிரச்சனை இல்லை, எந்த தட்டு மக்கள் வந்து இன்னைக்கு சுபிட்சமாக வாங்குறாங்க, அவ வாழ்கிறாங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவங்க கொடுத்த வாக்குறுதியில் நாங்கள் வந்தோம்னா இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸை பூரா வந்து பர்மனன்ட் பண்ணிவிடுவோம், 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறீங்களா பூரா, அதே மாதிரி ஒரே வேலை ஒரே ஊதியம் தான், இது சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்போன்ட்டு இவங்க சொன்ன வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்றல. ஒரு 13% தான் நிறைவேற்றியிருக்காங்க. மீதி 13% ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அது எல்லாமே கம்ப்ளீட் ஆட கூட வெறும் 26% தான். மீதி 74% இன்னும் கையே விற்கல. அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா தரப்பு மக்களும் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி. சும்மா இவங்க வந்து ஒரு லேப்டாப் கொடுத்தா போதும், மாதம் 1000 ரூபா கொடுத்தா போதும், அப்படி ஒரு 4 சினிமா நடிகர்களை கூப்பிட்டு வந்து அங்கே கொஞ்சம் விளம்பரம் காமிச்சிக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எடுபடுறதில்ல. மக்கள்கிட்ட வந்து இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அதை இன்னைக்கு மக்கள் கூட எப்பயுமே நின்று களத்தில் போராடக்கூடியவர் சீமான் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு அவங்க இந்த ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு, இன்னும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்கங்கும் போது அவங்களுடைய ஒரு சைடில் இருந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவாக, அவங்களுக்கு ஒரு அனுசரிப்போட போய் அங்கே நிற்கிறது வந்து வரவேற்கக்கூடியது தான். குறிப்பாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ விஜய் அவர்கள் பக்கம் காங்கிரஸ் நகர்கிறதுன்றது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் வந்து அதை பேசுகிறாங்க. கட்சியில் சில நிர்வாகிகளை தவிர்த்து அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே விஜய் அவர்களோட அலையன்ஸை வந்து விரும்புறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களோட நகர்ந்தால் அவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருக்கும்போது கன்சிஸ்டன்சியாக வின் பண்ணிகிட்டே வராங்க. அவங்க அந்த ரிஸ்க்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சமீபத்தில் யாரோ ஒருத்தர் சொன்னார், அவங்களா விரட்டுற வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம், அவங்க தான் விரட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த யாரோ ஒருத்தர் பேசியிருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டரை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நியாயமான பார்வை தான். இது என்ன ஒன்றுன்னா, இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெற்றாலும் அவங்களுடைய பெரிய பிரதான வருத்தமே காங்கிரஸ்க்கு என்னன்னா ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. அங்கே
சார். ஆனால் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்காங்களா சார் பாஜகவினால? அதனால இங்க வாங்கினா மட்டும் என்ன நஷ்டமாயிட போகுதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா கூட எல்லாம் தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு, இனிமேல் ஜான் போனா என்ன முளம் போனா என்ன. ஆனா இங்க நீங்க இன்னைக்கு டிஎம்கே விட்டு விஜய் கூட நீங்க போனீங்கன்னா அட்லீஸ்ட் கட்சியை வளர்த்துறதுக்கு உதவும், கட்சியை மீட்டுருவாக்கம் பண்றதுக்கு உதவும், புது ரத்தம் பாய்ச்ச முடியும், உங்களால புது பார்வையை உண்டாக்க முடியும், புது சிந்தனைகளை உண்டாக்க முடியும் கட்சிக்காரங்க கிட்ட. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க திமுக பலகீனமா இருக்குது. ஏன்னா தேர்தல் நம்ம நம்பர்லாம் பல நேர்காணல்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ திமுக இன்னைக்கு வந்து பலமா இல்லை, பலகீனமா இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் கூட ஏன்னா நம்மளுடைய வாக்கை வாங்கி தான் சிறுபான்மையினர் வாக்கு வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு திமுக போறது காங்கிரஸ் தான் காரணம். அப்ப அந்த வாக்கை வச்சு நீங்க ஜெயிக்கும் போது எங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஐயா ஆர்எஸ் பாரதி வந்து சொல்றது பூரா அவங்க எல்லாமே அவங்க பிச்சை போட்டுட்டு இருக்கிற கட்சி. அது எதா இருந்தாலும் நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து காங்கிரஸ்காரங்க வந்து ரசிக்கல. இவ்வளவு நாள் வேற வழி இல்லை, மென்னு முழுங்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இப்ப ஒரு பிடிமானம் கிடைக்குது, விஜயங்கிற வடிவில் தாவேகாங்கிற வடிவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. அப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யாரா இருந்தாலும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறது மனித இயல்பு தானே. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க இங்க இருந்தா அவர் ஆர்எஸ் பாரதியினுடைய சன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏற்கனவே கொடுத்த 25 கூட கிடைக்காதுங்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு தாவேகா கூட போனா ஒரு 50 சீட்னாச்சும் மினிமம் கிடைக்காம போயிடுமா என்ன? அப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 20-25 பேர் போட்டி போடுறதுக்கு பதில் ஒரு 50 பேர் 60 பேர் நீங்க போய் தேர்தல் களத்துல போட்டி போட்டா கட்சிக்காரங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குமா இல்லையா? கட்சி வளர்த்தணும்ல. நீங்க இன்னைக்கு வெறும் நீங்க ஒரு 18 எம்எல்ஏ இன்னைக்கு இருக்காங்க, கட்சி வளர்ந்ததாங்கிற ஒரு கேள்வி வரணும்ல. அப்ப நீங்க உங்களுடைய காங்கிரஸினுடைய பிரதானம் என்ன? இல்ல நாங்க இதே மாதிரி 10, 15, 20 எம்எல்ஏக்குள்ளாரையே நாங்க இனிமேல் பூரா தமிழ்நாட்டில் இருந்தா போதும்னா நீங்க இப்படியே இருங்க, தப்பு இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் நீங்க மறுபடியும் ஒரு பெரிய பிரதானமான கட்சியா வளரணும், இந்த தமிழ்நாட்டை திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கட்சியா வளரணுங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்தா நீங்க கம்ஃபர்ட் ஜோன். இப்ப நீங்க திமுக கிட்ட இருக்கிறது கம்ஃபர்ட் ஜோன். நீங்க சொல்ற மாதிரி சார் ஜெயிச்சுக்கிட்டே வராங்களே, இது கம்ஃபர்ட் ஜோன். அப்ப இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால வளர முடியாது. அது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், நிர்வாகத்துக்கும் பொருந்தும். எப்ப வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குமோ அப்ப வந்து நம்மளால வளர முடியாது. நம்மளை சுத்தி பிரச்சனைகள் இருக்கும்போது தான் நம்மளுடைய உண்மையான சக்தி என்னன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே தகவமைச்சுக்கிட்டு நம்மளும் வந்து நம்மகிட்ட இவ்வளவு தூரம் திறமை இருக்கா, சக்தி இருக்கா, இன்னும் கம்மியா இருக்கா, என்னென்னலாம் கத்துக்கணும் ஒன்று மேலே வரத்துக்குங்கிற நம்மளும் யோசிச்சு நம்ம மேலே வருவோம். ஏன்னா இன்னைக்கு அவங்க சொல்றதே என்ன, திமுக எங்கனாலதான் நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க, எங்கனாலதான் நீங்க எம்பியா இருக்கிறீங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, காங்கிரஸ் எங்கனாலதான் நீங்க ஆட்சியிலே இருக்கிறீங்க. புரியுதா இல்லையா? எங்கனாலதான் நீங்க ஆட்சியிலேயே இருக்கிறீங்க. அப்புறம் அப்ப அதை சொல்லாம நாங்க உங்களால ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களால நாங்க ஜெயிச்சோம், ஓகே, எங்கனால நீங்க ஜெயிக்கலையா, ஆட்சி அமைக்கலையா? அப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல திமுக. அதைத்தான் வந்து அவங்க வந்து அங்க ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிறது அவங்க ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க காங்கிரஸ். அதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு வடிகால் இருக்கு, ஒரு பெரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த கட்சியா இருந்தாலும் இதை யோசிப்பாங்க. இல்ல தமிழர்கள், தமிழினுடைய நலன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வகையில் இந்த படத்தை பராசக்தியை பார்க்கும்போது இது நாம் தமிழருக்கு உண்டான பிரச்சார படமா மாறுற மாதிரி தான் இருக்குது. எதெல்லாம் சொல்றீங்க சார்? ஏன்னா அவங்க வந்து அந்த தமிழுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. அப்ப இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் களத்துல தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து களமாடக்கூடிய அரசியல் கட்சி யாரு? நாம் தமிழர். இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட நாங்க திராவிடியன் ஸ்டாக்னு தானே சொல்றாங்க, தமிழர் ஸ்டாக்னு சொல்றீங்க. நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க வந்து திராவிடத்தை எடுத்துட்டு தமிழர் அப்படின்னு நீங்க முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க? அப்ப அதனாலதான் சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீமான் தான் அடிக்கடி இந்த கையை அப்படின்னு பாருங்க, கடைசியில் கூட கிளைமேக்ஸ்ல வந்து அவரு சிவகார்த்திகேயன் எப்படின்னு வருவார். திடீர்னு வந்து கொஞ்சம் மூஞ்சியை மட்டும் சீமான் மாதிரி அதை பார்த்தோம்னா உடனே பார்த்தா சீமான் போட்டோ மாதிரி இருக்கும், அந்த ஷேடோ போட்டோ மாதிரி வச்சிங்கன்னா இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்று, தமிழ்நாடு இந்த மாதிரி மட்டும் ஒரு கண்ணோட்டத்தில் ஒருத்தவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா சீமான் சொல்றது பூரா கரெக்டாக தானப்பா இருக்கு, அப்போ சீமானுக்கு வாக்களிச்சிடலாம் போல இருக்குன்னு. அதனால தான் சொன்னேன், இந்த பராசக்தி படம் திமுக சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டது. இதை பார்க்குறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து சீமான் வந்து அங்கே ஞாபகம் வருவார், சீமானுக்கு இதை ஓட்டு போடலாமேன்னு தோணும். ரெண்டாவது இன்னொரு சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிட்டது வந்து அவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரே இன்னைக்கு சண்டை வருது. இப்போ நீங்க வந்து காங்கிரஸை வந்து ரொம்ப வெல்லிஃபை பண்ணியிருக்கீங்க, அதுல சில வரலாற்று உண்மைகளையும் சொல்லியிருக்காங்க, சில இதுல சித்தரிக்கப்பட்ட நிறைய இருக்குது அதுல. ஓகே, அது சினிமாக்காக கொஞ்சம் கரம் மசாலாலாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில முன்னோடிகள்லாம் என்ன சொல்றாங்க, இல்லை இதை வந்து நிறைய ஒரு வரலாற்று பாடம்னு எடுக்கும் போது நீங்க அதை வந்து சித்தரிக்கப்பட்டவையெல்லாம் ஏன் சேர்த்துறீங்க,
அந்த மாதிரி உண்மைக்கு முரணான கருத்துக்கள் எல்லாம் ஏன் காமிக்கீங்க, இந்த படத்துக்கு தடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்ல சார், அவங்க உண்மை சம்பவத்தையே சில சித்தரிக்கப்பட்டவைன்னு போட்டாங்க, அதையும் நோட் பண்ண முடிஞ்சது. இல்லை, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறதா நம்மளுடைய கேள்வி. அப்போ ஏதாவது ஒரு மசாலா மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதில் அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று அந்த அந்த படத்தை பார்த்து யோசிக்கிறவங்களுக்கு சரி அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்குதுங்கிறது திமுக சொல்லுது. அப்போ அந்த காங்கிரஸ் இன்னைக்கு யார் கூட இருக்குது? திமுக கூட்டணி. அப்போ இன்னைக்கு காங்கிரஸை வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி மக்கள் ஏற்றுப்பாங்களா வெறுப்பாங்களா? வெறுப்பாங்க. அப்போ இதைத்தான் நான் சொன்ன சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறாங்கன்னு. அப்போ நீங்கள் எந்த 360 டிகிரியில் நீங்கள் எந்த சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த படம் திமுகவுக்கு சாதகமான படமே இல்லை. இது நாம் தமிழருக்கு ஒரு பக்கம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடியது, திமுகவுக்கு ஒரு பெரிய, அந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணிக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பை இந்த பராசக்தி படம் கிளப்பி விடுங்கிறத நான் பார்க்குறேன். சார், பல்லர்களை தெளிவாக இருந்துச்சு. நன்றி சார்.